வணக்கம் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் திருமங்கலம் ஃபிட்னஸ் ஜிம்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம லேட் ஒர்க் அவுட் சிம்பிளான 3 வேரியேஷன் ஒர்க் அவுட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்பிள் ரோயிங். ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியை 90 டிகிரி இன்சைட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் பண்ணிவிட்டு உங்களோட பாரில் வந்து ஷோல்டருக்கு அவுட்டரில் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நான் ரோயிங் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதே மாதிரி ரோயிங் பண்ணுங்கள். ஸோ இந்த ரோயிங் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட பேக் ஒர்க் அவுட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ நான் வந்து மீடியமான வெயிட்டாக போட்டேன், நீங்களும் மீடியமான வெயிட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட் போட்டிங்கன்னா உங்களோட பாடி வந்து 90 டிகிரியில் இருக்கனால பேக் பெயின் நிறையாவே எடுக்கும். ஸோ பேக் பெயினை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் மீடியமான வெயிட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் பேக் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி புது ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜிம்மில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் புல் டவுன் தாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேபிள் கிராஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களோட ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ரோப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா மீடியமான வெயிட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சிட்டிங்கில் உங்களோட பாடி வந்து அவுட்டரில் 60 டிகிரி, ஸோ அவுட்டர் 60 டிகிரியில் நீங்கள் நல்லா உட்காந்துட்டு உங்களோட பாடியை ஃபுல்லாக கீழே நல்லா வச்சுக்கிட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஃபுல்லாக மேலே விட்டுட்டு கீழே நல்லா ஸ்குவிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கீழே ஸ்குவிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களோட லோயர் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப்பை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் லேட்டு வெளியில் வர மாதிரி ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்குவிஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் போகிறனால என்ன ஆகுனா உங்களோட லோயர் ஒர்க் அவுட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட அப்பரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிம்மில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் ரோயிங் தாங்க. ஸோ இந்த கேபிள் ரோயிங்க்கு ஸ்டாண்டிங்கில் நீங்கள் உங்கள் ரோப் வந்து கீழே ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங்கில் 60 டிகிரி இன்சைடு நீங்கள் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாடியை வந்து ஃபுல்லாக 60 டிகிரியில் வச்சிங்க. கரெக்டாக ஓகேங்களா? வச்சுக்கிட்டு மீடியமான வெயிட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக உங்கள் ஹேண்டை ரிலீஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ஒர்க் அவுட்டில் பாருங்கள், நான் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது என்னோடய லேட் வந்து ஃபுல்லாக வெளியில் வருதா. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்கள் லேட்டை வந்து வெளியில் இன்சைட் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே நீங்கள் இன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பாடியை வந்து ஸ்குவிஸ் பண்ணுங்கள் கீழே. ஓகேவா? உங்களோட ஹேண்டை வந்து இந்த ஒர்க் அவுட்டையும் கீழே நீங்கள் ஸ்குவிஸ் பண்ணுறனால என்ன ஆகும்னா உங்களோட லோயர் ஒர்க் அவுட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெயிட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க் அவுட் என்ன 3வது ஒர்க் அவுட் தான். ஸோ 3வது ஒர்க் அவுட் போடும்போது எனக்கு பேக் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நார்மல் வெயிட் தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வெயிட்டுக்கு எனக்கு பேக் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் அவுட் போடும்போது என்னென்னு பார்த்தீங்களா நீங்கள் கரெக்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் கரெக்டான ஃபுட்டு நீங்கள் உங்கள் மசில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மசில் வந்து சூப்பராக டெவலப் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்ங்க.